Guys, welcome back to Grass Wisdom. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது exercise 8.4 5th question. Prove the following identities where the angles involved are acute angle for which the expressions are defined. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொசிகன் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. கொசிகன் தீட்டா மைனஸ் காட் த ஹோல் ஸ்கொயர் தீட்டான்னு எப்படி எழுதுறேன்னா 1 பை சைன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதுகிறேன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் நான் எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து சைன் தீட்டா சேமாக இருக்கிறதுனால 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி வரும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு சைன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா எனக்கு காஸ் ஸ்கொயர் இங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 1 மைனஸ் காஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு கீழே என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியாக நான் எழுதலாம். ஸோ ஏ ப்ளஸ் பின்னா எனக்கு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா அண்ட் 1 மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டு டேர்ம் 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ 1 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 1 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. This is equal to RHS. So LHS is equal to RHS. So hence proved. So second வந்து cos A divided by 1 plus sin A plus 1 plus sin A divided by cos A is equal to 2 secant ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் LHS எடுத்துக்கிறேன். cos A divided by 1 plus sin A இருக்குது. ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ cos A into cos A plus 1 plus sin A the whole square வந்துடும். பிகாஸ் எனக்கு ரெண்டுமே வந்து 1 plus sin A சேம் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் எனக்கு ஸ்கொயர் ஆகிடும். ஸோ டிவைடட் பை 1 plus sin A into cos Aன்னு இருக்கும் which is equal to நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ சால்வ் பண்ணனா cos ஸ்கொயர் A ப்ளஸ் A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயரில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் b square sin square a whole divided by 1 plus sin a into cos a. So cos square a plus sin square a அதாவது cos square theta plus sin square theta வந்து எனக்கு 1. ஸோ 1 plus இங்கே இருக்கிற 1 plus 2 sin a whole divided by 1 plus sin a into cos a. ஸோ 1 plus 1 வந்து எனக்கு 2 plus 2 sin a whole divided by 1 plus sin A into cos A. So which is equal to இப்போ 2 வந்து காமனாக எடுக்கிறேன். 2 into 1 plus sin A whole divided by 1 plus sin A into cos A. ஸோ இப்போது 1 plus sin A 1 plus sin A சேமாக இருக்குது. ஸோ டிவைடட் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 2 டிவைடட் பை எனக்கு காஸ் ஏன்னு இருக்கும். காஸ் ஏயோட இன்வர்ஸ் வந்து எனக்கு சீக்கண்ட் ஏ. ஸோ 2 சீக்கண்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் வந்து tan theta டிவைடட் பை 1 மைனஸ் காட் theta ப்ளஸ் காட் theta டிவைடட் பை 1 மைனஸ் tan theta இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கண்ட் theta கொசீக்கண்ட் theta நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த கொஷனில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா ரைட் த எக்ஸ்பிரஷன்ஸ் இன் டேர்ம் ஆஃப் சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா. ஸோ இருக்க டேர்ம்ஸ் தான் சைன் தீட்டா காஸ் தீட்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கொஷனில் tan theta டிவைடட் பை 1 மைனஸ் காட் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan தீட்டான்னு இருக்குது. ஸோ tan தீட்டாவை நான் வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுகிறேன். ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் காட் தீட்டா வந்து நான் 1 மைனஸ் காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதுகிறேன். ப்ளஸ் காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை டிவைடட் பை சைன் தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் டேனை வந்து எப்படி எழுதுனா 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இப்போ நான் வந்து இது மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ சைன் மேலே இருக்கிறது எனக்கு அப்படியே தான் இருக்கும் நியூமரேட்டரில் ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் எனக்கு இங்கே நியூமரேட்டர் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படியே இருக்கும் ஹோல் டிவைடட் பை
ஸோ காஸ் டீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1 வந்து காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ஹோல் டிவைடட் பை காஸ் டீட்டா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்க டிவிஷனை மேலே நான் கொண்டு போகிறேன், ரெசிப்ரோக்கல் ஆகி மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகிறேன். ஸோ சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா இன்டூ இது வந்து மேலே போயிடும். ஸோ காஸ் டீட்டா ஹோல் டிவைடட் பை காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஸோ இப்போ வந்து சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ஆகிடும். சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் டிவைடட் பை காஸ் டீட்டா இன்டூ sin theta minus cos theta minus plus cos square theta whole divided by sin theta into cos theta minus sin theta. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா cos theta minus sin thetaலேருந்து மைனஸ் நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் காமனாக வெளியில் எடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்து டேரக்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் போடுறேன். ஸோ sin square theta whole divided by cos theta into sin theta minus cos theta plus cos square theta whole divided by sin theta minus காமனாக வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு sin theta minus cos theta ஆகிடும். ஸோ இப்போ இந்த மைனஸ் வந்து நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடுறேன். பிகாஸ் எனக்கு வந்து மைனஸ் இந்த டேர்ம் கீழே இருக்கும் போது எனக்கு மேலேயும் கீழே ரெண்டுமே அப்ளிகபிள் தான். ஸோ நான் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ sin square theta divided by cos theta into sin theta minus cos theta minus cos square theta divided by sin theta into sin theta minus cos theta. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து sin square theta அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா என் கீழே வந்து sin theta minus cos theta வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ sin square theta into sin theta இங்கே மைனஸ் வந்து cos square theta into cos theta and whole divided by எனக்கு sin theta cos theta into sin theta மைனஸ் காஸ் தீட்டான்னு எனக்கு கீழே இருக்கும் டினாமினேட்டரில். ஸோ இப்போ பண்ணேன்னா எனக்கு சைன் க்யூப் தீட்டா மைனஸ் காஸ் க்யூப் தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் சைன் க்யூப் தீட்டா மைனஸ் காஸ் க்யூப் தீட்டா வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மில் வந்து எனக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் சைன் க்யூப் தீட்டா மைனஸ் காஸ் க்யூப் தீட்டாவை. ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர்னால் எனக்கு இந்த இடத்துல வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏபின்னா எனக்கு sin theta into cos theta. So whole divided by sin theta cos theta into sin theta minus cos theta. ஸோ இப்போ sin theta minus cos thetaவும் இங்கே மேலேயும் கீழே கேன்சல் ஆகிடும். ஸோ இனிமேல் வந்து எனக்கு sin square theta ப்ளஸ் cos square theta ப்ளஸ் sin theta cos theta இருக்கும். ஸோ sin square ப்ளஸ் cos square வந்து எனக்கு 1. ஸோ 1 by sin theta cos theta ப்ளஸ் sin theta by cos theta sin theta into cos theta divided by எனக்கு இந்த டேர்ம் தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு இது கேன்சல் ஆகி எனக்கு இது 1 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 1 by sin theta cos theta ப்ளஸ் எனக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ 1 by sin 1 by cos வந்து நான் எப்படி எழுதுறேன்னா சைனை வந்து கொசீக்கன் தீட்டான்னு எழுதுகிறேன், காஸை வந்து நான் சீக்கன் தீட்டான்னு எழுதுகிறேன். இஸ் ஈக்குவல் டு 1 plus secant theta into cosecant theta which is equal to RHS. So LHS is equal to RHS, hence proved. So next one, the fourth one, 1 plus secant A divided by secant A is equal to sin square A divided by 1 minus cos A. ஸோ நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணோம். நமக்கு ஒரு ஹிண்ட் கொஷினை கொடுத்துருக்கேன் என்னன்னா சிம்பிளிஃபை எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் செப்பரேட்லி. ஸோ எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக நான் வந்து செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ணோம், ப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்போது எல்ஹெச்எஸ் தனியாக சால்வ் பண்ணுறேன், நான் ஆர்ஹெச்எஸ் தனியாக சால்வ் பண்ணுறேன். LHS வந்து 1 plus secant A divided by secant A. ஸோ நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு 1 by secant A தனியாக எழுதிக்கிறேன் அண்ட் secant A by secant Aன்னு இருக்கும். ஸோ 1 by secant A வந்து நான் cos Aன்னு எழுதுகிறேன், secant கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு 1 இருக்கும். ஸோ cos A plus 1. ஸோ RHS நான் இப்போ ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ sin square A divided by 1 minus cos A. ஸோ இப்போ sin square A வந்து நான் 1 minus cos square Aன்னு எழுதலாம் ஃபார்முலா படி.
divided by 1 minus cos A. ஸோ 1 minus cos square A வந்து நான் A plus B into A minus B, அதாவது A square minus B square ஃபார்மில் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1 minus cos A into 1 plus cos Aன்னு கிடைக்கும், divided by 1 minus cos A. ஸோ 1 minus cos A 1 minus cos A கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு 1 plus cos A. ஸோ நமக்கு வந்து LHSும் 1 plus cos A plus 1 தான். LHS வந்து எனக்கு cos A plus 1 and RHSும் cos A plus 1. So LHS is equal to RHS. Hence proved. Next fifth sum, cos A minus sin A plus 1 divided by cos A plus sin A minus 1 equal to cosecant A plus cot A னு prove பண்ணோம். Using the identity cosecant square A is equal to 1 plus cot square A. So நான் ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். LHS சால்வ் பண்ணுறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன்னா 1 by sin, அதாவது சைனை வந்து நான் டிவைட் பண்ணுறேன் ரெண்டு சைடுமே. ஸோ 1 by sin A ரெண்டு விதமே டிவைட் பண்ணுறேன். ஸோ நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டருக்கு தனியாக. ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர், ஸோ cos A மைனஸ் sin A ப்ளஸ் 1, டினாமினேட்டர் வந்து cos A ப்ளஸ் sin A மைனஸ் 1. ஸோ எனக்கு டிவைட் பண்ண இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து எனக்கு cos A by sin A மைனஸ் sin A by sin A plus 1 by sin A whole divided by cos A by sin A plus sin A by sin A minus 1 by sin A. ஸோ எனக்கு வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சிம்பிஃபை பண்ணேன்னா எனக்கு வந்து cot A minus 1 plus cosecant A whole divided by cot A plus 1 minus cosecant A. ஸோ எனக்கு இது இப்படி சால்வ் பண்ணால் இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ நான் cot A ப்ளஸ் cosecant A வந்து தனியாக எழுதிக்கிறேன், மைனஸ் 1 தனியாக எழுதிக்கிறேன், அண்ட் ஹோல் டிவைடட் பை cot A ப்ளஸ் 1 மைனஸ் cosecant A. ஸோ இப்போ நான் 1 இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நான் 1க்கு பதிலாக cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஸோ cot A ப்ளஸ் cosecant A மைனஸ் cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா, அதாவது cosecant ஸ்கொயர் A அண்ட் cot ஸ்கொயர் Aன்னு எழுதிக்கிறேன், ஹோல் டிவைடட் பை cot A plus 1 minus cosecant A. ஸோ நெக்ஸ்ட் வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அந்த ஃபார்முலா நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போது cot A ப்ளஸ் cosecant A இன்ட்டு cosecant A plus cot A into cosecant A minus cot A ன்னு எனக்கு ஸ்ப்ளிட் ஆகும், which is divided by cot A plus 1 minus cosecant A. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்துலேயுமே வந்து cot A plus cosecant A சேமாக இருக்குது. ஸோ காமனாக எடுக்கிறேன். ஸோ cot A plus cosecant A நான் காமனாக எடுத்தேன்னா எனக்கு ரிமைனிங் வந்து 1 minus cosecant A minus cot A இருக்கும், which is divided by cot A plus 1 minus cosecant A is equal to cot A plus cosecant A into 1 minus cosecant A plus cot A. ஸோ நான் உள்ளே வந்து 1 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், 1 minus cosecant A ஆகிடும் அண்ட் 1 plus cot A ஆகிடும், ஹோல் டிவைடட் பை cot A plus 1 minus cosecant A. ஸோ இப்போ வந்து எனக்கு இதுவும் கேன்சல், பிகாஸ் ரெண்டுமே சிமிலர் டேர்ம், ஸோ அப் அண்ட் டவுன் கேன்சல் ஆகிடும். எனக்கு ரிமைனிங் வந்து cot A plus cosecant Aன்னு இருக்கும், is equal to RHS. So LHS is equal to RHS, hence proved.